إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்கிற இந்த நேர்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிற பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் நாளை மறுமையிலே உங்களுக்காக சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அந்த சுவனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களில் தியாகம் செய்தவர்களையும் பொறுமையாளர்களையும் அடையாளம் காட்டாமல் நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடைவதென்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அந்த சுவனத்தை நீங்கள் அடைவதாக இருந்தால் ஒரு பெரிய தியாகத்தை அதற்காக விலை கொடுக்க வேண்டும், ஒரு பெரிய பொறுமையை இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அப்படி உங்களிலே அடையாளம் காட்டாமல் சூனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போல திருமுறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் பட்டதை போன்று படாமல் அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் இழப்பும் இப்படியெல்லாம் அனுபவித்தார்களே, அவர்களும் அவர்களுடைய தூதர்களும் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று மன்றாடி அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வந்தார்களே, அந்த நிலைமையை அடைந்து கொள்ளாமல் நீங்கள் எளிமையாக சூனம் நுழைந்து விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சொர்க்கத்தை நாம் விலை கொடுத்து வாங்குவது என்பது, சொர்க்கத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அந்த சுவனத்துக்காகத்தான் நாம் படிக்கக்கூடிய ஏராளமான நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே உயிரை விட்டார்கள். உயிரை விட்டுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே நாம் உயிரை விட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தை தருவார் என்பதற்காக உயிரை விட்டார்கள்.
ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இழந்தார்கள். காரணம் என்ன? சுவனம் என்ற இலக்கை அடையணும். உலகத்துல எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாவது சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தன் 50 வருடம் 60 வருடம் உழைத்த எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் குடும்ப உறவை இழந்தார்கள். கணவனை இழந்தார்கள், மனைவியை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். தான் வளர்ந்து 50 வருடம் 60 வருடம் இருந்த தன் சொந்த ஊரை விட்டுவிட்டு இன்னொரு ஊருக்கு அடைக்கலம் தேடி போனார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், நாளை மறுமையிலே அல்லாஹ் படைத்த அந்த சுவனத்தை பரிசாக பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இத்தனை தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதே அளவுக்கு சுவனத்தை அப்படி பரிசாக ஆசை வைக்கிற நாம் அந்த தியாகத்தை இன்றைக்கு நம்ம செய்ய தேவையா என்று கேட்டால் இல்லை. நான் அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு உயிரை கொடுக்க போறேன், அந்த சுவனத்துக்காக என்னை நானே தற்கொலை செய்ய போகிறேன் அல்லது போருக்கு போகிறேன், அப்படியான தேவை இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக இழக்க போகிறேன், அந்த தேவை இருக்கா? இல்லை. என்னுடைய குடும்பத்தை நான் இழக்க போகிறேன், அந்த தேவை இருக்கா? இல்லை. ஆனால் இப்படியான தியாகத்தை, இப்படியான தேவை இல்லாத ஒரு சூழலிலே ஒரு சின்ன சின்ன அமல்களின் மூலமாக, ஒரு சின்ன சின்ன செய்திகளின் மூலமாக அந்த சுவனத்தை நீங்கள் எளிமையான முறையிலே அடைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 காரியங்களை சொன்னார்கள். இந்த 4 காரியங்கள் யாரிடத்திலே உள்ளதோ, யார் இந்த பண்போடு இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை பரிசாக கொடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட செய்தி? ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றி சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை நோக்கி கேட்டார்கள், இன்றைக்கு உங்களில் யார் நோன்பு இருக்கிறது என்று கேட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு இருக்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இன்றைக்கு உங்களிலே யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பின்தொடர்ந்தேன் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இன்றைக்கு யார் பசித்தோருக்கு உணவளித்தது என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கிறேன். நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைக்கு உங்களிலே யார் நோயாளிகளை நலம் விசாரித்தது என்று கேட்டார்கள். 4வது கேள்விக்குமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைக்கு நான் நோயாளிகளை நலம் விசாரித்தேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள், யார் இடத்திலே இந்த 4 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டாயமாக சுவனத்திலே நுழைவிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. இது தனித்தனியாக திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான செய்திகளின் மூலமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒரு நாளைக்குள்ளே நோன்பு வைத்திருக்கிறார், ஒரு நாளைக்குள்ளே ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறார், ஒரு நாளைக்குள்ளே ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கிறார், அந்த ஒரு நாளிலே நோயாளிகளை நலம் விசாரிக்கவும் செய்திருக்கிறார். இந்த 4 பண்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு கட்டாயமாக சுவனவாசி என்று சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இஸ்லாம் என்று பின்பற்றும் பொழுது எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிற நாம் குறிப்பாக இந்த 4 அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது முதலாவதாக நோன்பை சொன்னார்கள். நோன்பு என்று சொன்னாலே இன்றைக்கு நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், நோன்புனா ரமலானுடைய நோன்பு, நோன்பு என்று சொன்னால் ஆஷுராவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சுன்னத்தான நோன்பு, நோன்பு என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்திலே பிறை 9 வைக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு. அந்த நோன்பை தாண்டி நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே சாதாரண நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மாதத்திலே பிறை 13, 14, 15 அந்த 3 நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இறுதி வசியத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், என் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த 3 நோன்பை நான் கடைபிடித்தேன். வாரத்திலே 2 நோன்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், கடைசியாக கடமையாக்கப்பட்ட நோன்பை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அரஃபாவுடைய அந்த ஆஷுராவுடைய நோன்பை தவிர என் வாழ்நாளில் இறைவனை நினைப்பதற்காக நோன்பு என்ற வணக்கத்தை எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பிறை 13, 14, 14 அல்லது வாரத்திலே திங்கள் வியாழன் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை சொன்னார்கள். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறேன் என்று நோன்பு வைத்தவர்கள். ஏனென்று கேட்டால் நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண நன்மையாக சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எத்தனையோ நன்மைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அந்த நன்மைகளுக்கு என்று மாணவர்கள் 1 முதல் 700 மடங்குக்கான கூலியை அல்லாஹ்வுக்காக எழுதுவான். நோன்பை பற்றி அல்லாஹ் சொன்னானாம், நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலியை நானே எழுதுவேன். அப்ப சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பு என்ற வணக்கம் இருக்கிறது பாருங்க. இந்த நோன்பு என்ற வணக்கத்திலே மிக தூரத்திலே இருக்கிறோம். எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம். இன்றைக்கு நோன்பு வைத்து நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மைகளை பெற வேண்டுமே என்பதற்காக நோன்பு வைத்தவர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பு வைப்பாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வைக்கக்கூடிய ஒரு நோன்புக்கான கூலி என்ன தெரியுமா? 70 ஆண்டுகள் உங்கள் முகம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நோன்பு என்ற வணக்கம், நோன்பு என்ற இபாதத் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் யதார்த்தமாக கேட்டார்கள், இன்றைக்கு யார் நோன்பாளி? அன்றைக்கு ஆஷுரா நோன்பு அல்ல, அன்றைக்கு அரஃபாவுடைய நோன்பு அல்ல, அன்றைய ரமலானுடைய கடமையாக்கப்பட்ட நோன்பு அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே 50 வருடம் தௌஹீதிலே இருக்கிறோம், 60 வருடம் குர்ஆன் ஹதீஸை படிக்கிறோம், எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிற ஏதேனும் ஒரு நோன்பு மாதத்திலே, மாசத்துல ஒரு நோன்பு வச்சுட்டேன், வாரத்துல 2 நோன்பு, வாரத்திலே ஒரு நோன்பு. மேலும் சொன்னார்கள், நோன்பு என்பது உங்களுக்கு கேடயம் என்று சொன்னார்கள். நன்மைகளை பெற்றுத் தருவது மட்டுமல்ல, உலகத்திலே நம்முடைய மனதிலே எழக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது நோன்பு என்று சொன்னார்கள். உங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னார்கள். எந்த பாவத்தை எல்லாம் விட முடியாமல் அந்த பாவத்தோடு தொடர்ந்து வாழ்கிறீர்களோ அந்த பாவத்துக்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? அதற்காக நோன்பு என்பது கேடயம், உங்கள் பாவங்கள் இருந்து அதை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். சினிமாவை விட முடியல, அந்நிய பெண்ணிடத்தில் பேசுவதை விட முடியல, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பேசுவதை விட முடியல, பொய் பேசுவதை விட முடியல, புறம் பேசுவதை விட முடியல, வியாபாரத்திலே மோசடி செய்வதை விட முடியவில்லை. அந்த நோன்பு உங்கள் பொய் பேசுவதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, மோசடி செய்வதிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்றார்கள். அப்படி உள்ள தூய்மையோடு இகலாசாக அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், திருமணம் ஒருவர் சக்தி பெற்று திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த நோன்பு என்கிற வணக்கம் என்பது சாதாரண வணக்கம் அல்ல. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரய்யான் என்கிற வாசல் வழியாக சில மக்களை அல்லாஹ் அழைப்பான். அவர்கள் யார் தெரியுமா? உலகத்திலே அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றவர்கள், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள்.
நோன்பாளிகளுக்கென்று விசேஷமான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக நானும் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பு என்கிற வணக்கத்தை கையிலே எடுப்போம். அதற்காக முயற்சியாவது செய்வோம், அதற்காக சிந்திக்கவாது செய்வோம். வேலைக்கு செல்கிறோம், வாரத்திலே ஒரு நாள், வாரத்திலே கிடைக்கிற இந்த நாளை நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக நிறைவேற்றுவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குடும்பமாக நோன்பு என்ற வணக்கத்தில் ஈடுபட்டால் இறைவனோடு அவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் எவ்வளவு முழுமையான நெருக்கமாக மாறுகிறது நோன்பு. அதனால்தான் மற்ற நாட்களிலே நாம் ஏற்படக்கூடிய இறையச்சத்துக்கும் ரமலான் மாதத்தில் ஏற்படக்கூடிய இறையச்சத்துக்கும் மாற்றம் என்ன தெரியுமா? மாற்றமே நோன்புதான். அந்த நோன்பு என்கிற வணக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இல்லை. ஆனால் மனோ இச்சைகளால் இன்றைக்கு சூழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பண்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு என்பது சாதாரண வணக்கம் அல்ல. ஏதோ ரமலான் மாதத்திலே மட்டும் கடமையாக்கப்பட்ட வணக்கம் அல்ல. ஏதோ ஆஷுராவுடைய நாளிலே, ஏதோ முஹர்ரமுடைய நாளிலே, அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தப்பட்ட வணக்கம் மட்டும் நோன்பு. அப்படிப்பட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கங்களை கேட்டு, இன்றிலிருந்து 365 நாளும் நோன்பு வைப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்தார்கள். ஆனாலும் அவருடைய சிந்தனையை பாருங்கள், எண்ணங்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்புக்கு இவரை நன்மையை சொன்னார்களே, அந்த நன்மையை 365 நாளும் அடைய வேண்டும். எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஆர்வம்! நாம் சுமணத்திலே ஆசை வைக்கிறனா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறனா, எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கிறார். அந்த அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து நாம் நோன்பை கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைக்கு யார் உங்களிலே ஜனாசாவை பின்தொடர்ந்தது? நம்மகிட்ட கேட்டா எத்தனையோ ஜனாசாவுடைய செய்தி நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்து வீட்டுல, நம்ம அக்கம் பக்கத்துல அல்லது நம்ம மகல்லாவை சார்ந்த எத்தனையோ ஜனாசா செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை ஜனாசாக்களிலே பங்கெடுக்கிறோம், தொழுகையிலே பங்கெடுக்கிறோம், அவருக்காக துஆ செய்கிறோம். இன்னைக்கு ஜனாசாவை பின்தொடர்வதோ அதெல்லாம் ஒரு பெரிய நன்மையாக நாம் நினைப்பதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நம்பிக்கை கொண்டும் நன்மை எதிர்பார்க்கும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து அவருக்காக தொழுகை நிலைநாட்டி அவருக்காக துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுகிறார். எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? 2 கீராத் அளவுக்கு அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறார். 2 கீராத் என்று சொன்னால் 2 உஹது மலை அளவுக்கு இருக்கிற நன்மை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஜனாசாக்களில் எப்படி பங்கெடுக்கிறோம் தெரியுமா? நன்மையை எதிர்பார்த்து பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்த சில மக்களை, அப்படி சில நன்மை எதிர்பார்த்து சில மக்கள் பின்தொடரலாம். ஆனாலும் பெரும்பாலும் எப்படி பின்தொடர்கிறோம் என்று கேட்டால், என் உறவினர், என் சொந்தக்காரர், என் நண்பர், என் அண்டை வீட்டுக்காரர், என் ஜமாத்திலே, என் இயக்கத்திலே இருந்தவர், என்ன எண்ணம் இல்லை, என்ன சிந்தனை இல்லை. நான் இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தால், இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால், இதற்காக அல்லாஹ் மறுமையிலே மீசானுடைய தராசிலே 2 உஹது மலை அளவுக்கு நன்மையை தருவார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிந்தனையே, அந்த எண்ணத்திலே ஜனாசாவை பின்தொடர ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நம்ம இயக்கத்துக்காரன் என்று பார்க்க மாட்டோம், ஜமாத்தார் என்று பார்க்க மாட்டோம், உறவினர் என்று பார்க்க மாட்டோம். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அந்த ஜனாசாவை பின்தொடர என்று பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சவர், நண்பர், சொந்தக்காரர், அமைப்புக்காரர், இயக்கத்துக்காரர். அதே ஒரு முஸ்லிம் வேலை நாள், ஓய்வு நேரம், ஏதோ ஒரு 3 தெரு 4 தெருவில் இருக்கிற ஒரு முஸ்லிம், நம் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல, நமக்கு உறவினர்கள் அல்ல, எப்போது ஒரு நாள் வீதிகளிலே பார்த்தவர் அல்ல, ஆனால் ஒரு முஸ்லிம் மரணித்திருக்கிறார். நான் ஓய்வு நேரத்தில் இருக்கிறேன், அவர் ஜனாசாவை பின்தொடர போகிறேன். அவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் எனக்கு 2 உஹது மலையளவு நன்மையை தருவார். எனவே பின்தொடர்கிறேன். பின்தொடர்ந்தவர்கள் எத்தனை பேர்?
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அந்த ஜனாசாவை பின்தொடர்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். நம் இயக்க கடமைகளாக மாற்றிவிட்டோம், உறவு கடமைகளாக மாற்றிவிட்டோம். அன்புள்ள சகோதர இன்னும் சொல்ல போனால் அந்த ஜனாசாவிலே இத்தனை வருடம் 30 வருடம் நம்முடைய ஜமாத்திலே பயணித்தவர், குர்ஆன் ஹதீஸிலே பயணித்தவர், கொள்கையிலே பயணித்தவர் மரணிக்கிறார். மரணித்தவருக்கு என்ன துஆ செய்ய வேண்டும் தெரியவில்லை. அழகான துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகையிலே ஓதக்கூடிய துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நான் மரணித்தால், என் பிள்ளை மரணித்தால், என் மனைவி மரணித்தால், என் பெற்றோர் மரணித்தால், என் சொந்த பந்தம் மரணித்தால் போய் நிற்கிறோம், 4 தக்பீர்களோடு சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள், சரி, நபி வழி அதுதான். ஆனால் என்ன ஓதினார்கள்? என்ன என் தாய்க்காக கேட்க சொன்னார்கள், என் தந்தைக்காக கேட்க சொன்னார்கள், என் பிள்ளைக்காக கேட்க சொன்னார்கள். ஒரு அழகான துஆ இல்லையா? அவருக்காக இறுதியாக அந்த தொழுகையிலே நாம் செய்யக்கூடிய துஆ இல்லையா? என் தந்தையோ தாயோ அண்ணனோ தம்பியோ உறவுகளோ நண்பர்களோ ஜமாத்தார்களோ இயக்கத்தார்களோ என் உடன் பயணித்தவர்களோ அவருக்காக இறுதியாக நடத்துகிற அந்த பாவ மன்னிப்புக்குரிய அந்த ஜனாசா தொழுகையிலே நான் பங்கெடுக்கிறேன். என் தந்தையினுடைய ஜனாசா முன்னிலையிலே இருக்கிறது, தாயின் ஜனாசா முன்னிலையிலே இருக்கிறது, பிள்ளையின் ஜனாசா முன்னிலையிலே இருக்கிறது. 3வது தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் தந்தைக்காக துஆ செய்ய வேண்டும். என்ன செய்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன அவருக்காக அல்லாஹ்விடத்தில் உள தூய்மையோடு அழுது கேட்கிறோம். 10 வருஷமா நண்பர், 12 வருடமாக தாவாக்கரங்களிலே இருந்தவர், குர்ஆன் சுன்னாவை வீதி வீதியாக கொண்டு போய் சென்றவர், அவர் மரணித்திருக்கிறார். அவருக்கு கேட்க வேண்டிய பிரார்த்தனை தெரியவில்லை எனக்கு. அன்புள்ள சகோதரர், எத்தனையோ விஷயங்களிலே நமக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற நாம் நமக்கு இறுதியாக அறுதியுமாக நாம் மரணித்தால் அல்லது நம்முடைய பிள்ளை மரணித்தால் பிள்ளை எனக்காக கேட்க வேண்டுமே, நான் பிள்ளைக்காக கேட்க வேண்டுமே. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் 3வதாக கேட்டார்கள், உங்களிலே யார் இன்றைக்கு ஏழைக்கு உணவு கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது ஏழைக்கு உணவு கொடு, இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த காரியத்தை செய்து விட்டார். எது? தொழுது நோம்பு வச்சு திக்ர் வச்சு எத்தனையோ அமல் இருக்கிறாங்க. என் சுயநலமான சில எண்ணங்கள், நான் தொழுது நான் நோம்பு வச்சு நான் திக்ர் பண்ணி என்னளவிலே அப்படி அல்ல. இஸ்லாத்திலே சிறந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு உணவோடு இஸ்லாத்திலே சிறந்த செயலை செய்து விட்டார். அல்லாஹ் மறுமையிலே நாளை எழுப்பி ஒரு அடியானை, என் அடியானே பசியோடு இருந்தேனே, ஏன் எனக்கு நீ உணவு கொண்டு வரவில்லை? அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் நீ. இந்த மனிதர் உன் பள்ளி அருகிலே உன் வீட்டருகிலே வந்து சாப்பாடு கொடுங்க பசிக்குதுன்னு கேட்டாரு, அவருக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அதற்கான நன்மைகளை நீ பெற்றிருப்பாய். அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், சில அடியார்களை மறுமையிலே ஃபுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு, பிணையுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, 70 முழ சங்கிலியால் போட்டு பிணையுங்கள் அவனை, நரகத்தின் மையப்பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள் அவனை. எப்படிப்பட்ட கட்டவன் பாருங்க, யாருமே இல்லாம அனாதையாக இருக்கிற நேரத்திலே, ஒட்டு துணி இல்லாமல் இருக்கிற நேரத்திலே புடிச்சு இழுத்து சங்கிலியால கட்டி நரகத்தினுடைய மைய பகுதிக்கு கொண்டு போங்க.
சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஏன் அப்படி இழுக்கப்பட்டான் தெரியுமா? ஏன் நரகத்திலே மையத்திலே எரியப்பட்டான் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம் வலா யஹுன்னு அலா தஆமில் மிஸ்கீன். அவன் உலகத்திலே வாழும் பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான், ஏழைக்கு உணவளிக்காதவனாக இருந்தான். அவன் நிஜமாக அல்லாஹ்வை நம்பி இருந்தால் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, சிரமப்படக்கூடிய மக்களுக்கு அவன் உணவு கொடுத்திருப்பானே, ஏழைக்கு உணவளித்திருப்பானே. அவன் உணவு கொடுக்காத காரணத்தினால் அவன் அல்லாஹ்வை நம்பவில்லை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், அராயத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யஹுல்லுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். நபியே, மறுமை நாளை பொய் என்று சொல்லுகிறானே, அவனை நீர் பார்த்தீரா? அவன் அனாதைகளை விரட்டுகிறான், ஏழைக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை. ஏழைக்கு உணவு கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்லல. உங்களிடத்தில் யாரோ ஒருவர் மருத்துவ உதவி கேட்டு வருவார், உணவுக்காக கேட்டு வருகிறார். உங்களிடத்திலே பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆனால் நீங்கள் யார் செல்வந்தராக இருக்கிறாரோ அவரை போய் தேடி, இவர் பசியோடு இருக்கிறார், இவருக்கு பணம் கொடுங்கள், பொருளாதாரம் கொடுங்கள் என்று நீ சொல்லவில்லை என்றால், என்று அவரை நீ தூண்டவில்லை என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவருக்கு நீ மறுமை நாளை புய்விக்கிறாய். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல நான்காவதாக கேட்டார்கள், உங்களிலே யார் நோயாளிகளை நலம் விசாரித்தது என்று கேட்டார்கள். நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் உறவினரை தாண்டி, இயக்கத்தவரை தாண்டி, சக முஸ்லிம் என்ற ஒரே காரணத்துக்காக எத்தனை நோயாளிகளை அவர்கள் முகம் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர் முஸ்லிம் என்பதற்காக வீடு தேடி சென்றிருக்கிறோம், அவரை போய் பார்த்திருக்கிறோம், அவரிடத்திலே நலம் விசாரித்திருக்கிறோம், நம்மாலான உதவிகளை செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுகிறாரோ அவர் திரும்பி வருகிற வரை குர்பத்துல் ஜன்னாவிலே ஆகியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, குர்பத்துல் ஜன்னா என்றால் என்ன? சொர்க்கத்தின் கனிகளை பறிக்கிறார். சொர்க்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, சொர்க்கத்துக்கு போவார் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் இருக்கிற பழங்களை பறிக்கிறார். யார் அவர்? சக முஸ்லிம் என்ற காரணத்துக்காக நோயாளியாக இருந்த அவரை போய் நலம் விசாரித்து அவரிடத்திலே சென்று அவருக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்து அவரிடத்திலே அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டுகிறாரே, அவர் சொர்க்கத்தின் கனிகளை பறித்து விட்டார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் காலையிலே நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவர் மாலை திரும்புகிற வரை அவருக்காக 70,000 மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். யாருக்காக தெரியுமா? யார் விசாரிக்க செல்லுகிறார்களோ அந்த மனிதருக்காக, நோயாளிக்காக அல்ல. என் பக்கத்து வீட்டிலே, பக்கத்து தெருவிலே, அருகிலே இருக்கிற ஊரிலே ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், விஷயம் தெரிகிறனா அவரை பார்ப்பதற்காக சென்றார். எனக்காக கையேந்துகிறார்கள். 1000 அல்ல, 10,000 அல்ல, 70,000 மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ் சுமணத்தை கொடு, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடு, யா அல்லாஹ் இவருக்கு உன்னுடைய பரக்கத்தை கொடு. 70,000 மலக்குகள் எனக்காக துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்பதை ஒரு இயக்கத்தோடு, உறவினர்களோடு நிறுத்திவிடாமல் யாரெல்லாம் முஸ்லிம் என்று அறிகிறோமோ அப்படிப்பட்ட மக்களை உல தூய்மையோடு அவர்களை நலம் விசாரிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வாரத்திலே கூடக்கூடிய ஜும்மாவுடைய இந்த நாளுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால், ஒரு வெள்ளிக்கிழமையிலே பெருநாளுடைய நாளாக அந்த வெள்ளிக்கிழமை அமைந்து விட்டால்
பெருநாளுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தொழுகையை காட்டினார்கள். ஒன்று பெருநாளுடைய அந்த தொழுகையை தொழுங்கள் அல்லது ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள், இரண்டில் ஏதாவது ஒன்றை தொழுதாலும் போதுமானது என்று சொன்னார்கள். அப்ப பெருநாளுடைய அந்த தொழுகைக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய அந்த தொழுகையை ஆக்கினார்கள். நிறைய நன்மைகளை சொன்னார்கள். ஜும்மாவிலே முதல் நேரத்தில் வருவர் ஒட்டகம், இரண்டாவது நேரத்தில் வருவர் மாடு, மூன்றாவது நேரத்தில் வருவர் ஆடு, அப்புறம் வருபவர் கோழி முட்டையை. மேலும் ஜும்மாவுடைய நாளிலே யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் மலக்குகள் வாசலிலே உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பதிகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மைகளை சொல்லி, யார் ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொன்ன பிறகு யார் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது தடை செய்யப்பட்ட காரியம் என்று சொன்னார்கள். உங்களிலே ஒரு கூட்டத்தால் அழிக்கப்பட்டார்கள். சனிக்கிழமைகளிலே அவர்கள் வரம்பு மீறக்கூடாது, ஆனால் வரம்பு மீறினார்கள் பன்றிகளாக குரங்குகளாக மாறுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஜும்மாவுடைய தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்பட்டால் விட்டுட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்துருங்க அப்படி சொன்ன மார்க்கத்திலே இன்றைக்கு தொடர்ச்சியாக தாமதப்படுத்தி வரக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். உண்மையிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழல், ஒரு அவசர நிலை, அந்த மாதிரி நேரங்களிலே வரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கிறார். ஆனால் வாரத்திலே ஒரு அரை மணி நேரம் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. என் வாழ்விலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கேட்கிற அந்த பொன்மொழிகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, இழப்பு யாருக்குமா அல்ல, நமக்குத்தான் இழப்பு. எந்த வேலைக்காக வெளியிலே நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த செய்திக்காக வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த செய்திகள், அந்த வாழ்க்கைக்கான நிம்மதிகள், அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல், அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் சொல்லக்கூடிய இடம் ஜும்மாவுடைய இடம், சொல்லக்கூடிய வசனம் குர்ஆனுடைய வசனம். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதியாக ஆக்கி தரக்கூடிய இடங்கள் இந்த ஜும்மாவுடைய இடங்கள் என்பதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யார் வேண்டுமென்றே 3 ஜும்மாக்களை தாமதப்படுத்துகிறார்களோ, ஜும்மா என்று சொன்னால் வெறுமனே அந்த 1 மணி ஜும்மாவுடைய 1:05 இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகை நடத்த ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்திலே அவசரமாக வந்து கலந்து கொண்டு ஏதோ சடங்குக்காக செய்து முடிக்கப்பட்ட அமல் அல்ல ஜும்மா. ஜும்மாவிலே சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்துக்கு அல்லது 3 மாதத்துக்கு வரக்கூடிய வியாபார கூட்டம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. 3 மாசத்துக்கு ஒருக்காதான் வருவாங்க, தினசரி வரமாட்டார்கள், மாதத்துக்கு ஒரு முறை வரமாட்டார்கள். அதற்கு போய் வியாபாரம் செய்தால்தான் 3 மாதத்தை ஓட்டியாக வேண்டும். அந்த நிலைமையில சகாபாக்கள் இருந்து விட்டார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி பியௌமில் ஜும்ஆ, நம்பிக்கை கொண்ட மக்களே, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், தொழுகைக்காக வந்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் எந்த ரிஸ்கை தேடி, வாழ்வாதாரத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி ஜும்மாவை தாமதப்படுத்துகிறீர்களோ, ஜும்மாவுக்கு எழுந்து செல்லுகிறீர்களோ, ஜும்மாவுக்கு கடைசியாக வருகிறீர்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், உணவளிப்பதிலே அல்லாஹ் சிறந்தவன் இல்லையா? இறுதியாக அல்லாஹ் அந்த வசனத்தை கேட்டு முடிக்கிறார். இறுதி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிக தாழ்மையோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த ஜும்மாவுடைய பள்ளிக்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து கொண்டிருக்கிற எத்தனையோ உரைகள் உங்களிடத்திலே பேசியிருக்கிறேன். எத்தனையோ உலமாக்கள் உங்களிடத்திலே இது குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வரும்பொழுது 4 வருடங்களாக பார்க்கிறேன். இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை எத்தனையோ முறையிலே இந்த மேடையிலே நான் சொல்லி இருக்கிறேன். நான் கவனிக்கிறேன், யார் அந்த 4 வருடங்களுக்கு முன்னால்
12 மணிக்கு வந்தார்களோ அவர்கள் தான் முதலிலே வருகிறார்கள், அவர்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் வந்தார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் யார் தாமதமாக வந்தார்களோ இன்றைக்கும் அவர்களும் தாமதமாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். இழப்பு உங்களுக்கு தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை விளங்கி ஜும்மாவுடைய நாள் என்பது யூதர்கள் எப்படி சனிக்கிழமையிலே அவ்வளவு உறுதியாக இன்றைக்கும் பாருங்கள், அவர்கள் சனிக்கிழமையை வியாபாரம் செய்ய மாட்டார்கள். மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை உறுதியாக பிடிக்கும்போது சுருக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்ட சமுதாயம் இப்படியாக நாம் அலட்சியமாக இருப்பது இந்த மார்க்கத்திலிருந்து நம்மை வெளியேற்றிவிடும். எனவே இதை உணர்ந்து ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வெளியிலே மருத்துவ உதவிக்காக உங்களிடத்திலே துண்டேந்தி நிற்பார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.